Hello friends, in the chapter la நம்ம ஆக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்ஷன்னா என்ன? உண்மையாக சொல்ல போனீங்கன்னா நிறைய டிசைனர்ஸுக்கு தெரியாத ஒரு கான்செப்ட். ஆக்ஷன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க, அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு இதுவரை அப்ளை பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஆக்ஷன்னா என்னன்னு உள்ளதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்ஷன்னா வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம ஒரு பண்ணக்கூடிய ஒரு ஜாபை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 12/8க்கு நீங்கள் ஒரு ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ ரெடி பண்ணிங்கன்னா 85 ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ உங்களுக்கு வரும். ஆக்சுவலாக ஒரு 12/8ல் வந்து 85 ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோஸ் வரும். ஸோ அந்த 85 ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோவையும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இருந்து நீங்கள் கேமராவில் எடுத்துகிட்டு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அலைன் பண்ணிங்கன்னா அந்த அலைனிங் டைமிங்கே உங்களுக்கு நார்மலாக 45 மினிட்ஸ் ஆயிரும். ஸோ இதை சுருக்கிறதுக்காக நம்ம ஒரு தடவை பண்ணி வச்சதை ஆக்ஷன் ஒரு வழி இருக்குது, அதாவது ஸ்கிரிப்ட் பேஸில் அது வரும். ஸோ அதில் நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து ரெடி பண்ணியே விற்கிறாங்க. ஸோ அது கூட நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். நம்ம எழுதுறதை விட அவங்க ப்ரொஃபஷ்னல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரத்னா, மெராஸ் சென்னை ரத்னா, அப்புறம் மெகாஸ், இந்த மாதிரி ஏரியாவில் வந்து ட்ரிக் ஷாட்ஸ் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கலாம். உங்களுடைய டீட்டெயில்ஸ் வேணால் கூட நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஈஸியாக அந்த ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணக்குள்ளே ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணி ஒரு விதின் ஒரு 10 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 12/8ல் 85 ஃபிலிம்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி இருக்குது. ஸோ அந்த ஆக்ஷன்ஸை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷனை லோட் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். ஸோ விண்டோஸ் போயிடுங்க. விண்டோஸில் வந்து ஃபஸ்ட்டு ஆக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆக்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. சைடில் ஆக்ஷன் வருது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சப்டிவிஷன் ஒன்று இருக்குது. இதில் வந்து லோட் ஆக்ஷன். ஸோ ஃபஸ்ட் கிளியர் ஆல், ஏதாவது ஆக்ஷன் இருந்தால் கிளியர் பண்ணிவிடுங்க. ஸோ லோட் ஆக்ஷன். இப்போது இந்த லோட் ஆக்ஷன் 2ன்னு உள்ளது வந்து பாஸ்போர்ட் ஆக்ஷன். ஆக்சுவலாக இந்த ஆக்ஷன் 2வை வந்து நான் லோட் பண்ணுறேன். இது எல்லாருக்கும் சிஸ்டத்துலையும் இருக்காது. இந்த ஆக்ஷன் 2 வந்து நீங்கள் விலைக்கு வாங்கினீங்கன்னா தான் அந்த சிடியிலேருந்து தான் நான் இந்த ஆக்ஷன் 2 எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் உள்ள டிஃபால்ட்டாக ஃபோட்டோஷாப்பில் இருக்கோன்னு தயவுசெய்து தேடாதீங்க. இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து நான் இப்போ லோட் பண்ணுறேன். லோட் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் இப்படி கலர்ஃபுல் மோடு வரணுன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பட்டன் மோடை கிளிக் பண்ணி விட்ருக்கணும். ஸோ பட்டன் மோடை கிளிக் பண்ணால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு கலரிங் வரும். சரி, இப்போ இந்த ஆக்ஷனை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாம்ப் சிஎல்ஆர் மீன்ஸ் கலர். ஸ்டாம்ப் சைஸில் கலர் ஃபோட்டோ 85 ஃபோட்டோ வருது. ஸோ ஸ்டாம்ப் 24 பாஸ்போர்ட் வருது, 24 ஸ்டாம்ப் சைஸ் வருது. ஸோ 12 கெட்டில் ஒரு மேக்ஸி வருது, 24 பாஸ்போர்ட் வருது. ஸோ இப்படி அவங்களுடைய டீட்டெயில்ஸ், ஆக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஆக்ஷனை அப்ளை பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைலில் போய் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த ஆக்ஷன், அதாவது நான் இப்போ யூஸ் பண்ணுற ஆக்ஷன் 2 டிஃபால்ட் சைஸ் வந்து 4/6 × 200 dpi. ஸோ ஒரு கேமரா டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி பேஸ் தான் பண்ணுறோம். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ எந்த ஃபோட்டோ நம்ம ஆக்ஷன் பண்ணுறோமோ அந்த இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் அடுத்தது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த அஜித்தோட ஃபோட்டோ நான் எடுக்கிறேன். நான் ஜஸ்ட் இதை நான் வந்து ட்ராக் பண்ணுறேங்க. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான் ட்ராக் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த படத்தை பெருசாகணும், முக்கியமாக கவனிச்சிடுங்க. இது அடிக்கடி நமக்கு யூஸ் ஆகும். ஏன்னா ஒரு இமேஜை பெருசு பண்ணுறது, சின்னது பண்ணுறது, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நமக்கு கண்டிப்பாக ஆகணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஷோ பவுண்டிங் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிடிச்சி இழுத்துக்கலாம். ஸோ ஈவனாக இழுக்கணுன்னா ஷிஃப்ட்டு பிடிச்சி இழுக்கணும். ஸோ சும்மா நம்ம இஷ்டத்துக்கு இழுக்கலான்னா சும்மா ஆர்டினரியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு இமேஜ் வந்து நான் 6:4க்கு நான் செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா லேயர் பேஸ். ஸோ இப்போ இந்த ஷோ பவுண்டிங் பாக்ஸ் எடுத்து விட்ருங்க. அதர்வைஸ் Ctrl+Tன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லேயர் ஆப்ஷன். லேயர் ஆப்ஷனாலே ஃபோட்டோஷாப் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ இதை நான் வந்து JPEG ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ JPEG ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சேவ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஷாப் ஃபார்மேட்டில் தான் சேவ் ஆகும். ஸோ சேவ் அஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ இதில் ஆப்ஷன் கேட்பாங்க. ஸோ JPEG ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிடுங்க. நான் ஏதாவது உங்களுக்கு தேவையான ஃபோல்டரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் HHன்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ சேவ்.
ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும், பெஸ்ட் குவாலிட்டி வேணுமா ஹையர் எண்ட் வேணுமான்னு கேட்கும். ஸோ லார்ஜ் ஃபைல் குவாலிட்டி 12 கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் ஒரு ஃபைல் சைஸ் ரெடி பண்ணிட்டேன், அதை ஜேபக்காகவும் நான் சேவ் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ இந்த ஃபோட்டோஷாப் ஃபார்மேட் வேண்டாம், க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் டெஸ்க்டாப்பில் வந்து நான் ஹெச்ஹெச்ன்னு ஜேபக் ஃபார்மேட்டில் ஒரு ஃபைல் நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதோடைய இமேஜ் சைஸ் பார்க்கணுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த இமேஜில் போய் இமேஜ் சைஸ், ஸோ 4:6 200 dpi இதை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ஆக்ஷன் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணுறது கஷ்டமே கிடையாது. இந்த ஸ்டாம்ப் சைஸ் 85 இருக்க இடத்த நான் டபுள் கிளிக் பண்ணுறேன், தட்ஸ் ஆல். இப்போ நீங்கள் உள்ள விண்டோஸை பாருங்கள், அது ஆக்ஷன் ஆகுது. ஸோ இப்போ 85 படத்தையும் நீங்கள் 12:8 நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதோடைய டைமிங் வந்து மினிமம் ½ அன் ஹவர் ஆகும். எவ்வளோ பெரிய எக்ஸ்போர்ட் பண்ணாலும் 20 நிமிஷத்துக்கு குறையாமல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா விதின் அ கிளிக்கில் உங்களுக்கு வந்து 85 ஃபோட்டோஸும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து செட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு கலெக்ஷன் வேணுனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆக்ஷன் கிடைச்சாலும் நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் அப்ளை ஆகிக்கும். ஸோ எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் இவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆக்ஷன் வந்து ஈஸியாக நமக்கு வழிவகுக்குது. இது வரைக்கும் நீங்கள் டெக்ரேதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் நாங்கள் புது வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நன்றி.